இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ ஒரு பக்கம் உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்காரு பாண்டியன். அவரால் எதையுமே தாங்க முடியலன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ மீனா அவங்க தான் இந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கோமதி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எடுக்கிற முடிவெல்லாம் தேவையில்லாத முடிவு, இந்த பிடுங்கிறது ஃபுல்லாக தேவையில்லாத அணி அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு நமக்கே ஓரளவுக்கு கோவம் வர மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. அங்கே அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டாங்க. இங்கே பார்த்தா யாரோ ரெண்டு பேர் என்னவோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஓப்பனாக இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன புள்ள கூட பிடிங்கி போடல. என்ன என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார் என் புருஷன் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க பக்கமாக. அதனால தான் இப்போ மீனா எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நானே எல்லா உண்மையும் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். தயவு செஞ்சு பேசாமல் இருங்க. தயவு செஞ்சு வாழ்க்கையில் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கறனால உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா யார் உங்களை பார்த்துப்பா அப்படின்னு முடிவு சொல்லிவிட்டு அவங்களே சமைக்கவும் வேற போகிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த இடத்துல செந்தில் வேற பார்த்துடுறாரு. என்ன விஷயம், எதுக்கு மீனா நம்ம அம்மா அதட்டுறா, முன்னாடிலாம் பாசமாக மட்டும்தானே இருப்பா, 3 நாளில் ஆளையே மாறிட்டாலே அப்படின்ட்டு வா கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு எதுவும் ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஏதோ வந்திருந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, நீ பேசுகிறதே சரியில்லை, ஒரு மாதிரி ஒரு திருட்டு முழிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, உடனே அதுக்கு அவங்க அப்படிலாம் இல்லை, திருச்செந்தூர்லேருந்து அந்த டயர்டு அவ்வளோதான் அப்படின்னா சரி ஓகே, என்ன டயர்ட் வேணாலும் இருக்கட்டும், எதுக்கு எங்கள் அம்மாட்ட கோவப்பட்ட அப்படின்னா என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா, அவங்க ரொம்ப அழுது அவங்க உடம்பை இது பண்ணிட்டே இருந்தாங்க, தேவை அவங்க தானே பார்த்துக்கணும் உடம்பை, இதுக்காக அழுதுட்டு இருந்துச்சு, விஷயம் நடந்த விஷயத்துக்காக நம்ம அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும், அதனால தான் அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தா அதம்மா அழாதீங்க அத்தன்னு சொல்லி சொன்னேன், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்க விஷயம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில 1000 1500 2000 விஷயம் கூட இருக்கும். நீங்கள் தலையிடாதீங்க, அதில் உங்கள் தலையை உருட்டாமல் நாங்களே பார்த்துக்கிறமே நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னா ஓ ஆமாம் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை வீடே இடிஞ்சு போயிருக்குல்ல, அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல, எங்கள் அம்மாவால் இதை எப்படி தாங்க முடியும், அம்மாவுக்கு கதிரை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான், ஆமாம்மா அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்கும், ஆமாம்மா ரொம்ப வலியாக இருக்கும், அது அவங்களால தாங்கிக்க முடியாது, ஆமாம்மா தாங்கிக்க முடியாது அப்படின்னு திருப்பி மீனா பேச என்ன எல்லாத்துக்கும் ஆமாம்மாங்கிற அப்படின்னா எதிர்த்து பேசினாலும் திட்டுறீங்க, நான் ஆமாம் சொன்னாலும் திட்டுறீங்களா, நான் என்ன சொன்னேன் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளில வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா பாண்டியன் நடந்து போகும்பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க சொன்ன வார்த்தை, முத்துவேல் சொன்ன வார்த்தை, சக்திவேல் சொன்ன வார்த்தை, திருட்டுப்பழி விழுந்தது, கதிர் பணத்தை திருடி கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தாருங்கிற வார்த்தை, இது எல்லாமே வலி மேலே வலியை கொடுக்குது. வெறுத்து போய் நேராக கடையில் படுத்துடுறாரு மனுஷன். கடையில் படுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவரை தேடிட்டு சரவணன் கடையில் போய் அப்பா இருக்காருங்கிறத பார்த்து அப்பாவை எழுப்பி சாப்பிடாம வேறு வந்திருக்காருன்னு அவருக்கு தண்ணி கொடுக்க அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். என்னடா அப்பா இருக்கணா செத்தனான்னு பார்த்துக்க வந்தியா, நல்லா தாண்டா இருக்கேன், அதான் என்ன ஒன்று, எனக்கு யார் இருக்கா, அந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும், உங்கள் அம்மா வேணால் வருத்தப்படுவாளாக இருக்கும், உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனாதையாக இருந்தேன், உங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்லாம் பிறந்தீங்க, தலை நிமிர்ந்து நடந்தேன், ஊரே பாண்டியன்னு பார்த்தா பெருமைப்படுற அளவுக்கு இருந்தேன், ஆனால் அதுக்கு பிறகு எல்லாமே சரிவு மேலே சரிவு தான். உன் தம்பிக்காரன் ஒருத்தன் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தான், இன்னொருத்தன் இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், இது இல்லாமல் திருட்டு பழி வேறு வந்துருச்சு, நான் தான் ஒழுங்காக வளர்க்கலையா அவங்கள, உன் நல்ல அப்பாவா நான் எல்லாம் விட்டேன்னா, நான் மோசமான அப்பாவாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இவர் அப்படிலாம் இல்லைப்பான்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் இவங்க இங்கே தான் கடைக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா கோமதி நானும் கடைக்கு போய் பாட்டு வரேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாங்க. மீனா சாப்பிட வாங்கன்ட்டாங்க. எல்லாத்துக்கும் மீனாவே சமைச்சிட்டாங்க பொறுப்பாக. ஆனால் யாரும் வரல. ராஜிக்கு ஒரு 5 நாள் கழிச்சு டைலாக் வச்சிட்டாங்க, இல்லை நான் சாப்பிடல அப்படின்னாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்ட்டு அரசிகிட்டேருந்து ராஜிகிட்டேருந்து எல்லாத்தையும் மிரட்டி அதட்டி உருட்டி சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடாமல் இருந்தால் ஏதாவது எல்லாம் நடந்துருச்சு தான், பெரிய பிரச்சனை தான், அதுக்காக சாப்பிடாமல் இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு திட்டி மீனா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பிவிடுறாங்க. போ 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 அப்படின்னு சொல்லி கிளம்பு எல்லாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட அவங்களும் சரி ஓகே அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக கிளம்புறாங்க. ஸோ கிளம்புனதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா செந்தில் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிற அப்படின்னா, எதுவுமே நடக்காத மாதிரி தான் நம்ம இருந்து ஆகணும், அதையே யோசிச்சுட்டு இருந்தால் என்ன வருது அப்படின்ட்டு, அத்தை நீங்கள் தான் வீட்டில் பெரியவங்க, நீங்களும் இதை யோசிக்காமல் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ராஜியை ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அனுப்பிட்டு அதில் கூட கதிரை வேறு அனுப்பியிருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நமக்கே வித்தியாசமாக தான் இருக்குது. இது நடக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன் ரொம்ப அழுது நான் மோசமான அப்பான்னு சொல்லும் போது நீங்கள் நல்ல அப்பான்னு சொல்லிட்டு இருக்க சரவணன் சீக்கிரமாக சத்தியம் வேற பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை சத்தியம் பண்ணாங்க, இப்போ திருப்பி அடுத்த சத்தியம் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் மேலே சத்தியம்லாம் பண்ணுறாங்களே தவிர யாரும் அவர் சொல்கிறது கேட்கறது இல்லைங்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்